சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,54,440 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று கிராமுக்கு 30 ரூபாயும் சவரனுக்கு 240 ரூபாயும் குறைந்துள்ளது. கடைகளில் ஒரு சவரன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 13,150 ரூபாய். வெள்ளி விலை மாற்றம் இன்றி ஒரு கிராம் 240 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. யுஜிசியால் மாநில உரிமைகள் பலியிடப்படுவதாகவும் தேவையற்ற அத்துமீறல்களால் மாணவர்களின் நலன் பாதிக்கப்படுவதாகவும் கல்வியாளர் கருணானந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், முதலில் இயேசுவாக தோன்றிய யுஜிசி இன்று யூதாஸாக தெரிவதாகவும் கல்லூரிகளின் செலவில் யுஜிசி செய்யும் அட்டகாசம் சரியல்ல என்றும் கூறினார். யுஜிசி விதி எப்படி மாநில அரசால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை மீறுவதாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய கருணானந்தன், யுஜிசி தொடர்பாக கடந்த திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் பாராட்டினார். எங்க மாணவர் நலன் பாதிக்கப்பட்டது? மாணவர் நலன் பாதிப்பது எல்லாம் தேவையற்ற இடையூறுகள், தலையீடுகள் மூலமாகத்தான். நமது மாணவர்களுக்கு நாம் விரும்புகின்ற கல்வியை கொடுக்க முடியாமல் போவதற்கு தடையாக இருப்பது இந்த யுஜிசியின் அத்துமீறல்கள் தான். இந்த கருத்தரங்கில் இடதுசாரி செயல்பாட்டாளர் மருதையன் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். ஏராளமான கல்வியாளர்களும் கலந்து கொண்டனர். டெண்டருக்கு 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாவேக ஊராட்சி மன்ற தலைவர் செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் தாவேக கட்சியில் மாவட்ட இணைச் செயலாளராகவும் இருந்த வீராசாமி ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது. லஞ்சம் வாங்கும் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தாவேகவில் இருந்து வீராசாமி நீக்கப்பட்டார். புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு செங்கல்பட்டு கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் வரும் 18ஆம் தேதி கடலுக்கு செல்ல தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவப்படும் போது மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவது வழக்கம். அதன்படி வரும் 18ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விக்ரம் 1 என்ற ராக்கெட் ஏவப்பட உள்ளது. இந்த ராக்கெட் ஏவுதளம் பழவேற்காடு கடல் பகுதிக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் சோதனை மற்றும் ஏவுதள பணிகளின் போது ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்க அன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் போது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் உள்ள காசிராமன் தெருவில் இருந்த ஸ்ரீகிருஷ்ணா தொடக்கப் பள்ளியில் ஜூலை 16ஆம் தேதி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 94 பிஞ்சு குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த கோர விபத்தின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. பள்ளி முன்பு வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் பெற்றோர்களும் அப்பகுதி மக்களும் அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்த குழந்தைகளுக்கு பிடித்த பிஸ்கெட், குளிர்பானம் உள்ளிட்ட பொருட்கள் படைக்கப்பட்டன. தமிழ்நாடு வரலாற்றில் என்றும் அழியாத பெருந்துயரமாக பதிந்த இந்த சம்பவம் பள்ளிகளில் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படாததால் ஏற்படும் பேராபத்தின் கோர நினைவாக உள்ளது. கனிராவுத்தர் குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் தாவேகாவில் பெரிய சேமூர் பகுதி பொருளாளராக உள்ளார். இவரிடம் 5 லட்சம் ரூபாய் சீட்டிற்கு ரங்கம்பாளையம் மில் தொழிலாளி லட்சுமி பணம் கட்டி வந்துள்ளார். சீட்டு முடிந்த நிலையில் பணம் கொடுக்காமல் தலைமறைவான ஜெயராஜ் காமராஜ் பிறந்த தின நிகழ்ச்சிக்கு அந்த கட்சி ஈரோடு மேற்கு தொகுதி எம்எல்ஏ ஆனந்த் மோகனுடன் வந்திருந்தார். இதை அறிந்து அங்கு வந்த லட்சுமி மற்றும் அவரது மகன் அருண்குமார் ஆகியோர் ஜெயராஜுடன் கடும் வாக்குவாதம் செய்தனர். இப்போ வந்து 15 மாதம் 14 மாதம் சீட்டு பண்ண கட்டிட்டேன். சீட்டு பண்ண கட்டதுக்கப்புறம் அவர் வந்து என்னங்கிறாரு, இப்போ வந்து பணம் இல்லை, இப்போ கார்டு வச்சு தான் தருவேன், நான் சீட்டு ஏமாந்துட்டேன், 20 பேர் கேஸ் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் வரைக்கும் எனக்கு பணம் தர மாட்டேங்கிறாரு. பணத்தை கொடுக்காமல் ஜெயராஜ் ஏமாற்றிவிட்டதாகவும் போன் செய்தால் எடுப்பதில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். தாவேகா நிர்வாகியின் செயலால் அதிர்ச்சி அடைந்த அந்த கட்சி எம்எல்ஏ ஆனந்த் மோகன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். இதை பார்த்த போலீசார் மோசடி செய்த தாவேகா நிர்வாகியை காரில் ஏற்றி அனுப்பிவிட்டு பாதிக்கப்பட்டவர்களை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி வலியுறுத்தினர். நீதிமன்ற தீர்ப்பின்படி உயர் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று சேலம் உருக்காலை ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஓய்வூதியம் தொடர்பான மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை
பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவன ஓய்வூதியதாரர்களுக்கு உயர் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளது. இந்த உத்தரவின் மூலம் தங்களுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும், இதுவரை 3000 ரூபாய் வரை ஓய்வூதியம் பெற்றவர்கள் இனி 20,000 ரூபாய் வரை பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் ஓய்வூதியதாரர்கள் கூறுகின்றனர். எனக்கு 2649 ரூபா மாசம் கொடுக்குறாங்க. இப்போ நான் அந்த டிஃபரன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, முதல்ல அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அது பிரகாரம் பண்ணால் நான் ஒரு 20 லட்சம் வரைக்கும் கட்ட வேண்டியது இருக்கும். கடந்த 122 மாசமா அவனுக்கு கொடுக்காம இருக்காங்க. அதனோட அரியர்ஸ் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட மோரல்ல சேமா இருக்கும். இருந்தாலும் இப்போ எனக்கு இப்போ என்ஹான்ஸ் பென்ஷன் கொடுத்தாங்கன்னா இட் கம்ஸ் அரவுண்ட் 22,000 எனக்கு கிடைக்கும். தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த பல லட்சம் கோடி ரூபாயை அதானி, அம்பானியின் நிறுவனங்களுக்கு கடனாக கொடுத்து தொழிலாளர்களை அரசு கைவிட்டுள்ளதாகவும் ஓய்வூதியதாரர்கள் குற்றம் சாட்டினர். தாவேக தேர்தல் வாக்குறுதிப்படி பகுதி நேர ஆசிரியர்களை உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு தலைவர் செந்தில்குமார் வலியுறுத்தியுள்ளார். விருதாச்சலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநிலம் முழுவதும் 11,773 பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளதாகவும் அவர்கள் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் கூறினார். டிஆர்பி மூலம் உடற்கல்வி ஆசிரியர்கள் 1328 பேரை தேர்வு நடத்தி நியமிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது ஏமாற்றமளிப்பதாக செந்தில்குமார் கூறினார். 16 ஆண்டு காலமாக 15,000 ரூபாய் ஊதியம் பெற்றுக்கொண்டு பணியாற்றும் உடற்கல்வி பகுதி நேர ஆசிரியர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், அதன் பின்னர் ஏற்படும் காலியிடங்களை ஆசிரியர் தகுதி தேர்வு மூலம் நிரப்ப வேண்டும் என்றும் செந்தில்குமார் கோரிக்கை விடுத்தார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் தலைமையில் கனியூர் பகுதியில் நன்றி தெரிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாருக்கு மாலை அணிவிக்க சென்ற அக்கட்சியின் ஊராட்சி செயலாளர் வசந்தியை அக்கட்சி நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வசந்தியை தாக்கிய தாவேகாவினர் அவரது ஆடையை கிழித்தனர். காயமடைந்த அவர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். கட்சிக்கு உழைத்த தங்களுக்கு மரியாதை இல்லை என்று வசந்தி தெரிவித்தார். தள்ளி விட்டாங்க, பிடிச்சாங்க, இழுத்தாங்க, இந்த தொண்டையை பிடிச்சாங்க. எனக்கு வலிக்குதுங்க பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. இங்கே பார்த்துங்க, ட்ரெஸ்ஸு அப்படி கிழிஞ்சு போச்சு. எனக்கு இந்த தொண்டை வலிக்குது. என்ன சொல்கிறாங்க, இதனால் அடித்தாங்க? நாங்கள் மாலை போடக்கூடாதான், அவங்கன்னு ஒரு புதுசாக ஒரு டீமை உருவாக்கி ஒரு போஸ்டிங் கொடுத்து அவங்க தான் மாலை போடணுமா, அவங்க தான் வரவேற்கணுமா? தப்பு இல்லை. அப்போ நாங்கள் இவ்வளோ நாள் வேலை செஞ்சவங்கள சொல்லுங்கள், யாருக்காக எம்எல்ஏக்கு தானே வேலை செஞ்சு நான் வேணும். தம்மை தரக்குறைவாக விமர்சித்தவர்கள் மீது தாவேக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோரது எம்எல்ஏ பதவி ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதற்கு எதிரான வழக்கில் சட்டப்பேரவை செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருவரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மனு தாக்கல் செய்திருந்தார். விராலிமலையில் வென்ற சி. விஜயபாஸ்கர், கரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். ஆனால் தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் போது அவர்களது ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் ஏற்றது தவறானது என்று மனுதாரர் சுட்டிக்காட்டினார். சபாநாயகர் தனது முழு மனதை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக முடிவெடுத்துள்ளதாக குறிப்பிட்ட மனுதாரர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை நீதிக்கு எதிரானது என்றும் புகார் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்க சட்டப்பேரவை செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் வழக்கு விசாரணையை இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் பெயரை பயன்படுத்தி மணல் அள்ளுவதற்கு பேரம் பேசிய தாவேக நிர்வாகி குரு பாலாஜி கைது செய்யப்பட்டார். மண் அள்ளுவதற்கு தாவேக எம்எல்ஏ கார்த்திக் மற்றும் அவருடைய உதவியாளர் வெற்றிவேல் ஆகியோர் பணம் கேட்பதாக தாவேக நிர்வாகி குரு பாலாஜி பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மீது அவதூறு சுமத்துவது உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் குடிநீர் கேட்டு மறியல் செய்த பொதுமக்களை காவல் ஆய்வாளர் சீனிவாசன் தாக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. பரமநந்தல், காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 4 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இதை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த செங்கம் காவல் ஆய்வாளர் சீனிவாசன் பொதுமக்களை கீழே தள்ளிவிட்டும் தரக்குறைவாக பேசியும் தாக்க முயன்றார்.
குடிக்க தண்ணீர் கேட்டால் போலீசார் தங்களை தாக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குறைகளை சரி செய்ய முன்வராத அதிகாரிகள் மற்றும் அடாவடியில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆடி பிறப்பை முன்னிட்டு புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே மலர் சந்தையில் பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பூக்களை மலர் சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். அங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் மலர்கள் ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் நாளை ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு மல்லிகை, முல்லை, சம்மங்கி உள்ளிட்ட பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. ரோஜா பூ வந்திருக்கு, பிச்சி பூ இருக்குது, எல்லா பூவுமே வந்திருக்கு. ஆனால் விலை 3 மடங்காக கூடியிருக்கு. அது ஏதாவது பண்ணி மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மூர்த்த நாள்லாம் மட்டும், மூர்த்த நாள் இல்லைன்னா ஆடி வெள்ளி இந்த மாதிரி நாளில் மட்டும் விலை ரொம்ப கூட இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை பண்ணால் நல்லாயிருக்கும். வெயிலின் தாக்கத்தால் வரத்து குறைந்து மல்லிகை பூ கிலோ 800 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 600 ரூபாய்க்கும், சம்மங்கி 350 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 250 ரூபாய்க்கும், ரோஜா மற்றும் பட்டன் ரோஜ் 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பொள்ளாச்சி அருகே வாடகை தகராறு காரணமாக தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிகள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். ஜமீன்முத்தூர் பகுதியில் தனியார் கட்டடத்தில் இயங்கி வரும் கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கட்டட உரிமையாளர் கிருஷ்ணவேணிக்கும் கல்லூரி உரிமையாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கழிவறைகள் இழுத்து மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக வெளியூரிலிருந்து வந்து தங்கி படிக்கும் மாணவிகள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தொடர்பாக கட்டட உரிமையாளர் கிருஷ்ணவேணி போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் குறித்து விளக்கம் அளித்துள்ள கல்லூரி நிர்வாகம் அட்வான்ஸ், மாத வாடகை, மின்சார கட்டணம் உள்ளிட்டவற்றை உரிய முறையில் செலுத்தி வருவதாக தெரிவித்தது. மாணவிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. சென்னை அருகே தொடரும் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாதவரம், கொசப்பூர், சென்றம்பாக்கம், செட்டிமேடு, மணலி, செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 4 மாதங்களாக அடிக்கடி மின்வெட்டு நிலவி வருகிறது. மாத்தூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 4 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மஞ்சம்பாக்கம், மாத்தூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்ட அவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். எல்லாருக்கும் போன் பண்றோம், யாரும் எடுக்கிறது இல்ல. இது தினந்தோறும் லோ வோல்டேஜ் ஒரு பக்கம், 3-4 மணி நேரமா கரண்ட் இல்லாம அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். இந்த பகுதி கிட்டத்தட்ட 50,000 பேர் வசிக்கக்கூடிய பகுதி. இந்த 19ஆம் வார்டை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் இப்ப எல்லாமே வேலைக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, பள்ளிக்கூடம் போறவங்க எல்லாருமே அவஸ்தைப்படுறாங்க. எல்லாம் இங்க நின்னுகிறாங்க. இரவு நேரத்தில் ஏற்படும் மின்வெட்டால் வீடுகளில் தூங்க முடியவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். கடந்த 4 மாதங்களாக மின்சாரம் இல்லாமல் தூக்கத்தை இழந்து வீடுகளை விட்டு வெளியே நிற்பதாக அவர்கள் கூறுகின்றனர். மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் வேதனையோடு தெரிவித்தனர். மின்வெட்டு இனிமேல் நடக்காது என்று போலீசார் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. நீட் முறைகேடுகளுக்கு நீதி கேட்டு தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கல்வியாளர் சோனம் வான்சுக்கின் உயிரை காப்பாற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஒன்றிய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி 59 வயதான கல்வியாளர் சோனம் வான்சுக் 19 நாட்களாக உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்து வருவதால் அவரது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் வான்சுக் 48 மணி நேரம் வரை கூட உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதால் அவரை காப்பாற்ற கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி சோனம் வான்சுக்கின் உயிரை காப்பாற்ற தேவையான மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட்டார். எந்த ஒரு குடிமகனின் உயிரும் விலை மதிப்பற்றது என்பதை நீதிமன்றம் கவனத்தில் கொள்வதாக கூறிய நீதிபதி சோனம் வான்சுக்கின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து அவரது உயிரை காப்பாற்ற தேவையான முயற்சிகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவில் தெரிவித்துள்ளார். 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 3வது மொழியை அறிமுகப்படுத்த வேண்டாம் என ஒன்றிய அரசை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. நவோதயா பள்ளிகள் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி பிவி நாகரத்னா தயவு செய்து 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை சேர்க்காதீர்கள் என்று ஒன்றிய அரசை அறிவுறுத்தினார். பள்ளி குழந்தைகளுக்கு 8வது வகுப்பிலேயே அழுத்தம் தொடங்கிவிடுகிறது என்று கூறிய நீதிபதி நாகரத்னா பொது தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு 3வது மொழி தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என கடுமையாக சாடினார். 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை அறிமுகப்படுத்துவதற்கு பதிலாக அதை 6ஆம் வகுப்பிலேயே அறிமுகப்படுத்திவிட்டு 9வது வகுப்பில் கைவிட வேண்டும் என்றும் நீதிபதி நாகரத்னா பரிந்துரைத்தார். இதற்கிடையே கட்டாய மும்மொழி விதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்க ஒன்றிய அரசு, சிபிஎஸ்இ மற்றும் என்சிஇஆர்டி ஆகியவற்றுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் தமிழ்நாட்டில் முட்டை உற்பத்தி 15% குறைந்துள்ளதாக தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் தலைவர் சிங்கராஜ், கோழி தீவனத்திற்கு தேவையான மக்காச்சோளம், சோயா, புண்ணாக்கு, தவிடு போன்ற மூலப்பொருட்களின் விலை கடந்த ஒரு மாதத்தில் டன் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இதனால் முட்டைக்கான உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாகவும், முட்டை கொள்முதல் விலை 7 ரூபாயாக இருந்தால் தான் கோழிப்பண்ணையை நடத்த முடியும் என்று அவர் கூறினார். பண்ணை விலை முட்டை விலை 7 ரூபாய்க்கு குறைவாக தான் பண்ணையை நடத்த முடியாத சூழ்நிலை இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பண்ணையில் பார்த்தா இன்னைக்கு செலவினங்கள் பண்ணை பராமரிக்கிறது எல்லாமே டே பை டே செலவினம் கூடிட்டு இருக்குது. ஈபி செலவு கூடுது, சம்பளங்கள் கூடிட்டு இருக்குது. அதே மாதிரி பண்ணையெல்லாம் பழைய பண்ணையாக இருந்ததுனால ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் நிறைய செலவு வருது. அதனால் நம்ம முட்டை இன்னும் விலை கூடுறது தான் வாய்ப்பு இருக்குது. கோழி தீவனத்திற்கான மூலப்பொருட்களான மக்காச்சோளம், தவிடு ஆகியவை கிலோ 28 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் ஒன்றிய அரசிடம் இருப்பு வைத்துள்ள மக்காச்சோளம் உள்ளிட்ட தானியங்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜரானார். தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலில் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர்கள் உள்ளிட்ட 3 பேரிடம் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த பணம் நெல்லை தொகுதி வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் உள்ளிட்ட 13 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் அடுத்தபடியா 30ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க. 30ஆம் தேதி திருப்பி வர சொல்லியிருக்காங்க. ஆமாம், குற்றப்பத்திரிகை நகல் கொடுத்துருக்குறாங்க. 30ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நல அமைப்புகளின் சம்மேளனம் சார்பில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை ஓய்வு பெறும் அனைவருக்கும் அமல்படுத்த வேண்டும், அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு அவர்கள் வலியுறுத்தினர். புதிய அரசு வந்தவுடன் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அறிவித்துவிட்டு ஓய்வு பெற்ற 96,000 போக்குவரத்து ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. உடனடியாக மருத்துவ காப்பீடு திட்டத்தை அரசு அறிவிக்க வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே கலிக்கம்பட்டி ஊராட்சியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக ஊராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் விநியோகிக்காததால் தண்ணீர் லாரிகளை மறித்து காசு கொடுத்து குடிநீர் பெற்றுச் செல்வதாக அவர்கள் கூறினர். பலமுறை புகார் அளித்தும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதிகாலை முதலே தண்ணீர் லாரிகளுக்காக காலி குடங்களுடன் சாலை ஓரம் காத்து கிடப்பதாகவும் அவர்கள் கூறினர். மேட்டூர் அணை திறக்கப்படாததாலும் காவிரி பாசன மாவட்டங்களில் மழையின்றி வறட்சி நீடிப்பதாலும் அரிசி விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 1,300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 26 கிலோ கொண்ட கர்நாடக மற்றும் ஆந்திர மாநில அரிசி தற்போது 1,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு வெளிநாடுகளில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று டெல்டா மாவட்ட அரிசி வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கிருந்து வருது, பணம் கொடுத்தாலும் அரிசி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இருக்கிற அரிசி அவங்கவுங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ஒரே வழி, போன அரசாங்கத்தில் தாய்லாந்துலேருந்து பச்சரிசி இறக்குனாங்க, விலை குறைச்ச அரிசி தான். அது வந்தாதான் ஓரளவுக்கு இந்த தட்டுப்பாடை சமாளிக்க முடியும். இல்லாட்டினா இன்னும் இந்த 2,000 ரூபா கொடுத்தாலும் அரிசி கிடைக்காது. இன்னும் ஒரு மாசமோ இல்லை அடுத்த மாசமோ ஏறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் மழை பொய்த்து வறட்சி நீடிப்பதால் அரிசி விலை மேலும் உயரும் என்று அரிசி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் குடிநீர் கேட்டு மறியல் செய்த பொதுமக்களை காவல் ஆய்வாளர் சீனிவாசன் தாக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. பரமநந்தல், காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 4 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இதை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த செங்கம் காவல் ஆய்வாளர் சீனிவாசன் பொதுமக்களை கீழே தள்ளிவிட்டும் தரக்குறைவாக பேசியும் தாக்க முயன்றார்.
குடிக்க தண்ணீர் கேட்டால் போலீசார் தங்களை தாக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குறைகளை சரி செய்ய முன்வராத அதிகாரிகள் மற்றும் அடாவடியில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மதுரை சோழவந்தான் அருகே உள்ள நெடுங்குளம் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வந்த இடத்தை ஆக்கிரமித்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். நெடுங்குளம் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அங்கன்வாடி மையம் இருந்த இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்து அந்த இடத்தை சுற்றிலும் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளார் என்பது புகாராகும். ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை மீட்டு பொது பயன்பாட்டிற்கு வழி செய்ய வேண்டும் என்று வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். இதையடுத்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியர் அலுவலகம் உறுதி அளித்ததன் பேரில் மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஈரோடு மஞ்சள் சந்தையில் நேற்று 18,453 ரூபாய்க்கு விற்ற 1 குவிண்டால் மஞ்சள் இன்று 680 ரூபாய் அதிகரித்து 1 குவிண்டால் 19,150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மஞ்சள் இருப்பு குறைவு, தேவை அதிகரிப்பு மற்றும் போதிய தண்ணீர் இன்றி சாகுபடி பரப்பு குறைந்தது ஆகியவையே தற்போதைய விலை உயர்விற்கு காரணம் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். போன மாதம் 14,500 ரூபாய்க்கு விற்றுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 19,800 ரூபாய்க்கு மேலே போகுதுங்க. நல்லா மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க விவசாயிகள். ஆனால் தண்ணி பற்றாக்குறைங்க, ஆள் பற்றாக்குறை, இதனால பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சளும் மாறிட்டு இருப்பு இல்லைங்க. இருப்பு இல்லாதனால இப்போ மஞ்சள் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்குதுங்க. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 1 குவிண்டால் மஞ்சள் 4,500 ரூபாய் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஆடி பிறப்பை முன்னிட்டு புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே மலர் சந்தையில் பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பூக்களை மலர் சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். அங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் மலர்கள் ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் நாளை ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு மல்லிகை, முல்லை, சம்மங்கி உள்ளிட்ட பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. ரோஜா பூ வந்திருக்கு, பிச்சி பூ இருக்குது, எல்லா பூவுமே வந்திருக்கு. ஆனால் விலை 3 மடங்காக கூடியிருக்கு. அது ஏதாவது பண்ணி மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மூர்த்த நாள்லாம் மட்டும், மூர்த்த நாள் இல்லைன்னா ஆடி வெள்ளி இந்த மாதிரி நாளில் மட்டும் விலை ரொம்ப கூட இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை பண்ணால் நல்லாயிருக்கும். வெயிலின் தாக்கத்தால் வரத்து குறைந்து மல்லிகைப்பூ கிலோ 800 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 600 ரூபாய்க்கும், சம்மங்கி 350 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 250 ரூபாய்க்கும், ரோஜா மற்றும் பட்டன் ரோஜ் 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.